உலகிலேயே நிகரில்லாத ஒரு கதையை ஜானகிராமன் எழுதியிருக்கார். நான் அந்த கதையை பல முறை படித்திருக்கேன். என்னுடைய பள்ளி நாட்களில் என்னுடைய இறுதியில் படித்தேன். ஒரு 10ஆம் வகுப்பு விடுமுறையிலே என்னமோ. இன்று வரை அந்த கதையை நான் ஒரு 100க்கு மேற்பட்ட முறை படித்திருப்பேன். ஒவ்வொரு முறை நீங்கள் படிக்கும் போதும் அந்த கதையை படித்து முடிக்கும் போது கண்ணீர் இல்லாமல் நீங்கள் இந்த கதையை படிக்கவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கதையில் வரக்கூடிய எல்லாரும் நம் கண் முன்னால் உலவுகிறார்கள். ஒரு மகத்தான படைப்பாளி ஒரு மொழிக்கு என்ன செய்ய முடியும் என்றால், அதை படிப்பவர் உலகின் எந்த மொழியில் இந்த கதையை படித்தாலும் படிப்பவருடைய மனதிலிருந்து கண்ணீர் வரத்தான் செய்யும். இந்த உலகிலேயே மிக அதிகமான எடை உள்ள பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் கண்ணீர் என்று தான் சொல்லுவேன். அது எப்போது யாரிடமிருந்து வருகிறது என்பதைத்தான். எல்லா கண்ணீருக்கும் அது எடை இருக்காது. சந்தோஷத்தில் பிறக்கிற கண்ணீர் இருக்கிறது இல்லையா, அது எடை இல்லாத ஒரு மலரை போன்றது. ஆனால் நிர்கதியின் போது, பிரிவின் போது, அதிலும் அல்ப ஆயுளில் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களுடைய கண்ணீரில் இருக்கிறது இல்லை, அதெல்லாம் கனமான பொருள். அந்த கண்ணீருடைய ஒரு சொட்டு கண்ணீரை கூட மனிதனால் தாங்க முடியாது. உண்மையில் கண்களில் கண்ணீர் வருகிறதே தவிர அது இதயத்தில் தான் பிறக்கிறது. இதயத்திலிருந்து தான் கண்ணீர் கண்கள் வழியாக வெளியிடுகிறது. இதயம் அப்படியெல்லாம் எளிதாக எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு விடாது. எல்லா கஷ்டங்களையும் தாங்கி பழகிய இதயம் கொண்டவர்கள் தான் நாம். ஆனால் ஒரு சிறு துயரம் ஏன் நம்மை கண்ணீர் விட வைத்து விடுகிறது என்றால், அந்த துயரத்தின் போது அதனுடைய எடை நம்முடைய மொத்த மனதையும் கரைய செய்து விடுகிறது. இந்த கதை சிலிர்ப்பு என்ற ஒரு கதை. இதை ஜானகிராமன் எழுதியிருக்கிறார். நீங்கள் அந்த ஜானகிராமனுடைய எந்த சிறுகதை தொகுப்பு புகழ்பெற்ற கதையை தொகுப்பில் பார்த்தாலும் அது இருக்கும். பாடப்புத்தகத்தில் பாடமாக இருக்கிறது. ஒன்றுமே இல்லைன்னா கூட நீங்கள் இணையத்தில் தேடினீர்கள் என்றால் அந்த சிலிர்ப்புங்கிற கதையை ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம். ஆனால் படிப்பதின் வழியாக நீங்கள் என்ன தெரிந்து கொள்வீர்கள் என்றால், உங்கள் வீட்டு குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் எந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். எல்லாம் தாண்டி நம் மண்ணிலிருந்து எவ்வளவு ஒரு மகத்தான படைப்பாளி தமிழுக்கு வந்திருக்கிறார். எப்படி கவிதைக்கு நாம் ஒரு கம்பனை கொண்டாடுகிறோமோ, பாரதியை கொண்டாடுகிறோமோ, அப்படி உரைநடைக்கு, தமிழினுடைய சிறுகதைக்கு ஜானகிராமன் போன்ற ஒரு மகத்தான படைப்பாளியை நாம் சொல்லலாம். அதுக்கு நிகரான கதை அது. அந்த கதை ஒரு பாதை நண்பர்களே. நான் பல கதைகள் எழுதியிருந்தாலும் ஒவ்வொரு முறை கதை எழுதும் போதும் அந்த கதையினுடைய பாதையில் தான் நடந்து செல்வேன். அந்த கதை எங்கே இருக்கிறது? என் நினைவில் இருக்கிறது. என் நினைவில் உள்ள அந்த பாதையில் கொஞ்ச தூரம் நடந்து போய் வருவேன். ரொம்ப எளிமையாக நேரடியாக கதை தொடங்குகிறது. ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், அது மாயவரத்துக்கு போகுது. அந்த ட்ரெயினில் போகிறதுக்காக ஒருத்தர் திருச்சி ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் நிற்கிது. அங்கே தன் மகனோட நின்றுட்டு இருக்கிறார். ரயில் நிற்கிது. இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு தான் அது மாயவரத்துக்கு போக போகுது. அரை மணி நேரம் திருச்சி ரயில் நிலையத்தில் தான் அந்த கதையே நடக்குது. அந்த கதையின் போது அங்கே